தொடர்ந்து கற்பம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். பிடிபிஆர்டி 2023க்கான ரிசல்ட் வெளியாச்சு. அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு நியமன ஆணை பெற போகிற சமயத்தில் நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறுதிப்பட்டியலை வெளியிட 2 வார காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை அப்படின்னு சொல்கிற மாதிரி செய்தி வந்துச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவிக்கு போயிட்டு வந்த எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் எந்தவித மன வருத்தமும் அடைய வேண்டாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலேருந்து சீக்கிரம் ஒரு நல்ல தீர்வு கிடச்சி நிச்சயமாக பணி ஆணையை சீக்கிரம் பெற்றுருவோம் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சமயத்தில் ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி இந்த சிவிக்கு போயிட்டு வந்தவங்களாம் நிறைய மனக்கவலையோடு இருக்கிறத பார்க்க முடியுது. ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் கேன்சல் ஆகும், எக்ஸாம் வைக்கணும், அதாவது மறுபடியும் மார்க் ரிசல்ட் விடணும் அப்படின்ற மாதிரி நிறைய சேனலில் நிறைய மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து போட்டு குழப்பிக்க வேணாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் கடந்து நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் கேள்வி கொடுத்து தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டார் கேள்விக்கு ஏன் வந்து மார்க் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து டிஆர்பி நல்லா அனலைஸ் பண்ணி தான் கடைசியாக ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இது மாதிரி கோர்ட் கேஸ் யாராவது போவாங்க, அப்படி போனால் நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்து ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம 10ஆம் போக்கில் எல்லாேருக்கும் வந்து ஸ்டார் கொடுத்து மார்க் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை அவங்களுக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி இதுக்கு சம்மந்தமாக கேஸ்லாம் வந்திருக்கும், இந்த மாதிரி கேஸ்லாம் அதெல்லாம் வந்து அவங்க பார்த்துட்டு தான் வந்து ஸ்டாருக்கு மார்க் கொடுக்கலாம் அப்படின்றத நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த ஸ்டார் கொஸ்டினுக்கு ஏன் மார்க் கொடுத்தாங்க, எதுக்கு மார்க் கொடுத்தாங்க அப்படின்ற ஸ்ட்ராங்கான காரணத்தை அவங்க கோர்ட்டில் சொல்லிவிடுவாங்க. சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து பணி நியமன ஆணையம் நமக்கு கிடச்சிரும். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளி வந்து இப்போ 10ஆம் தேதி திறக்க போகிறாங்க. 10ஆம் தேதி திறந்து இப்போ 3192 ஆசிரியர்கள் நமக்கு போட போகிறாங்க. இவ்வளோ வேக்கண்டோடு வந்து பள்ளி நடந்தால் வந்து நிறைய விமர்சனங்கள் வரும் அப்படின்றது அரசாங்கத்துக்கும் தெரியும். அதனால் வந்து எவ்வளவு சீக்கிரமாக இதை முடிச்சுட்டு பணியிடத்தை நிரப்பணுமோ அதை செய்வாங்க. கண்டிப்பாக செய்வாங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்காலிக ஆசிரியர் அப்படின்ற முடிவுக்கு போக மாட்டாங்க. ஏன் தற்காலிக ஆசிரியருக்கு போக மாட்டாங்கன்னு சொல்கிறேன்னா, இவ்வளோ பேரை நியமனம் செஞ்சு வச்சுட்டு தற்காலிக ஆசிரியருக்கு போனாங்கன்னா அதுலேயும் விமர்சனம் வேணும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள்லாம் போக மாட்டாங்க. நமக்கு இவ்வளோ வேக்கண்டோடவும் வந்து ஸ்கூல் போச்சு அப்படின்னா நிறைய விமர்சனங்கள் எழும் அப்படின்றது அரசாங்கத்துக்கு தெரியும். அதனால் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு சிவி வந்தவங்களிலேருந்து ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டு நமக்கு சீக்கிரமாக பணியாணை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் வந்து சிவிக்கு போயிட்டு வந்த யாரும் வந்து கவலைப்பட வேணாம். அந்த கோர்ட்டில் என்ன கேஸ் இருக்கோ அது சம்மந்தமாக வந்து டிஆர்பி நல்ல விளக்கம் கொடுத்து அதிலேருந்து வெளியே வந்து சீக்கிரமாக நமக்கு நியமன ஆணை கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு எல்லாம் காத்துட்ருங்க. மற்ற சேனலில் நிறைய சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து குழம்ப வேண்டாம். கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நன்றி.